ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக வெளியான பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு டாக்டர் ஒருத்தர் காமிக்கப்படுறாப்புல. அவருடைய லேபில் அவருடைய பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இதுக்காக அந்த ஆள் பொண்ணை வச்சே பல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அப்படி இப்படி பண்ணி அதை வச்சு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மருந்தெல்லாம் செலுத்தி எப்படியாவது தான் பொண்ணு போயிடக்கூடாது தன்னை விட்டு அப்படிங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஆள். ஆனால் திடீர்னு அந்த டைமில் உள்ள ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு டீம் நுழையுது. ஆனால் இவங்க யாருமே எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் சியோவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒன்று தாக்குது. இதில் அங்கே இருக்கக்கூடிய அம்புட்டு கட்டடங்களும் மண்ணோட மண்ணாக தரையோட தரையாக இடிஞ்சு விழுந்துருது. ஒரு பயம் கூட உயிரோடு இல்லை போல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சியோவிலே மாறி போகுது. நேர அந்த சீனை டப்புன்னு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் பேட்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒன்று காமிக்கிறாங்க. எது இப்போ நான் சொன்னேனே அதுதான் ஊர் மொத்தமே தரமட்டமாகி போச்சே. இப்படி இந்த இடிபாடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன இடம் மாதிரி அங்கே உயிர் பிழைச்ச மக்கள் எல்லாம் சேர்ந்து கிடைச்சதை வச்சு அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே 2 ஹண்டர்ஸ் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. ஒருத்தர் நம்சம், அவருடைய பேர். அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவருக்கு வாயே பேசாது, கை மட்டும்தான் பேசும். ஆள் பார்க்குறதுக்கு அப்படி புஜபலத்தோடு இருப்பாப்புல. அப்படி ஒரு ஆள் 50 பேர்னாலும் அடித்து தும்சம் பண்ணிடுவாப்புல. அப்படி ஒரு நபர் அவர். இன்னொருத்தருடைய பேர் சாய். இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆள் இந்த வில் அம்பு இதெல்லாம் வச்சு எத்தனை பேர்னாலும் அட்டகாசமாக சாட்சி போடுற ஒரு ஆள். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கெட்டிக்காரரு அந்த விஷயத்தில். இவங்க 2 பேரும் எப்பயுமே சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அந்த ஏரியா பக்கம் அதான் அந்த நிலநடுக்கம் எல்லாம் தரையோட தரையாகி போச்சு இல்லை, அந்த பக்கம் எந்த ஜீவராசிகள் உயிரினங்கள் அப்படின்னு வந்தால் கூட அது பன்றிக்குட்டியாக இருக்கட்டும், முதலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதை போட்டு தள்ளி அந்த கறியை அந்த ஊருக்குள்ளே விற்று தான் இவங்க நடத்துகிறாங்க பொழப்ப. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதாவது அந்த ஊரில் தான் எல்லாம் இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறனால இனிமேல் காசை கொடுத்து நம்ம கறியை வாங்கி சாப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிற மாதிரி இந்த பண்டமாற்று முறையெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கொடுத்துக்கிட்டு நீங்கள் கறி வாங்கிக்கலாம். அப்படி கதைக்களம் நடக்குது அந்த பேட்லேண்ட்ஸு ஊருக்குள்ளே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த ஊருக்குள்ளே தான் கதாநாயகி அவங்களுடைய பாட்டியோட மட்டும்தான் இருக்கிறாங்க. பாட்டி தான் இவங்களுடைய உயிர். அந்த அம்மாவும் பேத்தி மேலே உயிரே வச்சிருக்குது. இந்த 2 கதாபாத்திரங்களும் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் தான் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இவங்க எந்த இடத்துல அந்த பேட்லேண்ட்ஸ் இருக்கோ அங்கே இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சகல வசதிகளும் கிடைக்கிது சார். அதாவது இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஊர் எப்படி இருந்தது, அவைவே ஹைரீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டில் இருந்தால் எல்லா வசதிகளும் உள்ளே இருந்தது. இந்த எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறதே இவங்க இருக்கக்கூடிய இந்த பேட்லேண்ட்ஸில் இப்போ பிரச்சனை. அதனால தான் அந்த கொஞ்சோன்னு கறியை வாங்குறதுக்கு இருக்கிற வேல்யூபிளான ஐட்டம்ஸை கொடுத்து இவங்க சாப்பாடை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே அன்லிமிட்டடாக எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதனால் எப்படியாவது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஆர்மியுடைய கண்ட்ரோலில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு நினப்பு. அதனால் அது ரொம்ப செக்யூர்டான பிளேஸு, யாரும் ஈஸியாக தாக்கிட முடியாது, அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறனாலேயே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தருணத்தில் ஒரு லேடி ஒரு கூட்டத்தோடு நீங்கள் வாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து தான் நாங்கள் வர்றோம், உங்கள் எல்லாத்தையும் பத்திரமாக அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் அந்த லேடி அங்கே கூட்டிட்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுக்கடுக்காக அங்கே அரங்கேறின அமுளி துமுளி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இதை நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான். நம்ம டான்லி தான் அந்த நாம்சம் அப்படிங்கிற, அதாவது வாயே பேசாதே கைதான் அதிகமாக பேசுமே, அவர் கதாபாத்திரங்கள் எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பிளாக் காமெடி கலந்து தான் அந்த கதாபாத்திரத்தை எப்பயுமே அவர் ப்ளே பண்ணுவாப்புல. அந்த மாதிரியே ஒரு கதாபாத்திரம் தான். அவருக்குன்னு ஒரு டெய்லர் மேட் ரோல் இது. அவருடைய படங்கள் அப்படி தான் இருக்கும். அவர் கூட வரக்கூடிய கதாநாயகன், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கதாநாயகி, இந்த 3 கதாபாத்திரங்கள். இது போக
இந்த டீமில் லேட்டர் பார்ட்டில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து உள்ளே ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 4 பேர் அதுக்கப்புறம் அந்த டாக்டருடைய கதாபாத்திரம். இந்த 5 கதாபாத்திரங்கள் தான் போர்ட்ரேல் ஓரளவுக்கு நல்லா இருந்த கதாபாத்திரங்கள். ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே உள்ள இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலமாக டெஃபினட்டாக தெரிக்க விட்டுருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியே ஒரு சில விஷயங்களையும் உள்ள அங்கங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் தாண்டி உண்மையாக சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, இது போக படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங், இது எல்லாம் தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக நம்ம காட்சிப்படுத்தினதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன சமாச்சாரங்கள், அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற விஷயங்களில் அவங்க நேர்த்தியாக கொண்டு வந்தது டெஃபினட்டாக ஓரளவுக்கு ஓகே தான். அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக பிசிறடிச்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ்எஃப்எக்ஸ் உடைய பங்களிப்பும் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் எக்கச்சக்கமாக வெட்டு குத்து ரத்த களரி தான். அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்படிங்கிறது தலையவே கழுத்தை தனியாக வெட்டி பிடுங்கி எடுக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம். அதனால் எஸ்எஃப்எக்ஸும் அவங்கவுங்க சைடில் இருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி கதைக்களங்கள், அதுவும் சவுத் கொரியாவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கதைக்களங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு படம் வருது. அதனால் இது புதுமையான கதைக்களம் அப்படின்லாம் நான் சொல்லிட மாட்டேன். ஆனால் ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்கும். அதனால் ஆகா ஓகோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போகாமல் பொழுது போகிறனா பார்க்கலாம் சார் அப்படின்னு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமாக அந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலி எந்த ஒரு போர்ட்ரேலுமே இந்த கதையில் கிடையாது. ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய சமாச்சாரங்கள், நான் சொன்ன மாதிரி கழுத்தையே அறுத்து கையில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. அதை மைண்டில் வச்சு பாருங்கள். தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கோட ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.